ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இன்றைக்கி சென்னையில் மேட்ச் இருக்குது 7:30 மணிக்கு. அதை பற்றி என்னோட ப்ரிவியூ, ப்ரெடிக்ஷன், பிச் ரிப்போர்ட், என்ன நடக்கும், என்ன நடக்கலாம், என்ன நடந்ததுன்னு ஒரு அப்சர்வேஷன். ரைட், சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் லவுடர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படிங்க, பொதுவாகவே சிஎஸ்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் பார்க்கவே 10,000 பேர் வருவான். ஆமாம், அடித்தடி நடக்கும் ப்ராக்டிஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி பொதுவாகவே 1 ஹவர் டிக்கெட் விற்றுரும், எல்லாம் பொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வாங்கின சார், இங்கே வாங்கின, அப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. ஆனால் ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக சேலே ஆகலையோ சுத்தமாக. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. இது நான் சொன்னது புக்கிங் ஓப்பன் ஆன உடனே நடந்த சம்பவங்கள் அன்றைக்கி. ஸோ இதுலேருந்தே தெரியுது, இப்போ ஃபேன்ஸ் ஆர் ஃபெட் அப்னா. நீ என்னத்த இனிமேல் புதுசாக வந்து என்னத்தை காட்ட போகிற, கரிகாலன் மேஜிக் ஷோ அந்த மாதிரி நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. டிக்கெட் சேல் மந்தமாக இருந்தது, பட் மேபி இப்போது விற்றுருக்கலாம். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். எனிவே அது ஓரமாக இப்போ ஃபேன்ஸோட மைண்ட் செட்டுக்காக தான் இதை நான் சொன்னேன். சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் லவுடர். ரைட், ரெண்டு டீமுமே 2 வின்னு 6 லாஸு. ஆமாம், ஒருத்தருக்கு ஒரு சலிச்சவே இல்லை. நாங்கள் என்ன நினச்சிட்டேன், மஸ்ட் வின், 2 டீமுக்கு மஸ்ட் வின் டு கோ மூவ் ஃபார்வர்ட். பிளே ஆஃப் சான்ஸுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஜன்னல் பின்னாடி திறந்துருக்கு, அது வழியே உள்ளே போகணுன்னா. தோத்துட்டிங்கன்னா அப்படியே பெரிய டோர் திறந்துருக்கு, வீட்டுக்கு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. பிளே ஆஃப் சான்ஸ் கான், அவ்வளோதான். ஏன்னா மற்ற மேட்ச் எல்லாமே ஜெயிச்சாலே 14 பாயிண்டில் தான் வந்து நிற்கும். மினிமம் 16 வேணும். 14 இன்னும் ரன் ரேட்டு, நம்மளே ரன் ரேட்டு மேபி இப்போ பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தா -1, 2, 3 பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் 20 ஓவரில் 700, 800 ரன் வேணும்னு கூட வரலாம். ஐ டோன்ட் நோ. அதான் முதலே சொல்கிறது, ரன் ரேட்டு மார்ஜின் ஆஃப் டிஃபீட்டை கம்மியாக வைங்கன்னு. இவங்க பெருசாக தோற்ற மார்ஜின் ஆஃப் டிஃபீட் ஆர்சிபி எதிர 50 ரன்னும் என்னமோ நினைக்கிறேன், அதுவும் சென்னையில். ரைட், சிஎஸ்கே ஒரே ஒரு வின்னு தான், அட் ஹோம் 3 லாஸ். நீங்கள் ஹோம் அட்வான்டேஜ் சரியாக யூஸ் பண்ணலன்னா அவே மேட்சஸில் என்ன பண்ண முடியும்? ஹோம் மேட்ச் தான் உங்களுக்கு எப்போதும் கை கொடுக்கும். 7 மேட்ச் இருக்குது ஹோம் மேட்ச்சு, அதில் 4ல் 3 தோத்துட்டீங்க ஃபஸ்ட் டைம் 3 in a row. அதனால தான் இந்த சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் பிச்சை சரியாக ரீட் பண்ணலன்னு அர்த்தம். அத்தனை பேர் லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே, என்ன பண்ணுறீங்க? பிச்சு என்ன பண்ணுது பார்க்க வேணாம், கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. சேசிங் வித் அவுடேட்டட் ஐடியா. பழைய காலத்து ஐடியா வச்சுட்டு டிஃபென்ஸ் ஃப்ரெண்ட், அப்புறம் கடைசி 3 ஓவரில் 400 அடிப்பேன். கிரிக்கெட் மாறிடுச்சு. ஸோ அதை மெயின் ரீசன். சேசிங் எல்லாம் சொதப்பினது காரணம் தான். புவர் பவர் பிளே, புவர் மிடில் ஆர்டர். நான் டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னேன், புவர் மிடில் ஆர்டர் லுக்குன்னு. அண்ட் ஆயுஷ் மித்ரேன்ற ஒரு இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் போன மேட்ச்சில் காமிச்சிடும் அந்த பையன். ஸோ அவரை விளையாட வைங்கப்பா தயவுசெய்து. இல்லை, ஃப்ளெமிங் ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்னார் போன வாரம். அதாவது யங்ஸ்டரை வந்து சரியான டயத்தை பார்த்து அனுப்புவோம், அதனால தான் உள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே பட்டை தீட்டுறோம், அப்படியே ஆய் அப்படின்னு. அப்படி தான் அந்த ஷேக் ராஷிது, ஆண்ட்ரூ சித்தார்த், நிறைய எக்ஸாம்பிளுக்கு டக்கு ஞாபகம் வருது. வன்ஷ் பேடி, இவங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னாரு. அதே மாதிரி ரெடியாக என்னாரு அவரையும் ரெட்டின்னு இல்லை, நேராக வந்து யாரும் டமால் டைமில் இளங்கன்று பயம் அறியாது. 13 பையன் முந்தானத்து போய் 6 அடிக்கிறா, சார்துல் தாக்கூர், இவரெல்லாம், அவேஷ் கானெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணோம். என்னத்தை ட்ரெயின் பண்ணுறது? அப்புறம் ட்ரெயின் தான் நீங்கள் ஃப்ரீயாக விடணும். இது வேறு பெரிய ப்ரொபகண்டா. சேப்பாக்கிலேருந்து ட்ரெயின் ஃப்ரீ வேளச்சேரிக்கு. ஆமாம், எவ்வளோ பெரிய அட்வான்டேஜில் போச்சு. சிஎஸ்கே வந்து 3 லாஸஸ் அட் ஹோமில் சேப்பாக்க. ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கேகேஆர். என்ன போனால் அது 3மே புது கேப்டன். ஆமாம், ஆர்சிபிக்கு ரஜத் பட்டிடார், டெல்லிக்கு வந்து அக்ஷர் பட்டேல், இங்கேருந்து போன ரஹானே தான் கேகேஆர் கேப்டன். 3 பேருமே வந்து பிச்சை நல்லா ரீட் பண்ணி சரியான பிளேயிங் லெவனை வச்சு எப்படி அடிக்கணும் அடிச்சுட்டு போயிட்டு கலந்துட்டு வரட்டான்னு போயிட்டாங்க. நம்ம என்னென்னா, இன்னும் இத்தனை வருஷமாக இங்கே விளையாடி தெரியுமா, எங்கள் பிச்சு ஒன்றும் பண்ண முடியாது, பிச்சு விடுவேன் பிச்சு அப்படின்னு பிச்சை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். நத்திங் ஹேப்பன். ரைட், அண்ட் எம்எஸ் தோனியோட 400வது T20 வாழ்த்துக்கள். ஃபிட்னஸ் இந்த வயசுலேயும் மனுஷன் கஷ்டப்படுறாரு டீமுக்காகன்னா பாருங்கள். கீப்பிங் பண்ணணும், டிஆர்எஸ் எடுக்கணும், ஸ்டம்பிங் பண்ணணும், டீம் செட் பண்ணணும், பேட்டிங் அனுப்பணும், இவரு போய் ஸ்கோர் பண்ணணும். இல்லைன்னா பழைய தூக்கி அவர் மேலே போட்டுருவீங்க, இவரால் தான் சார் தோத்தோம், 200 ஓப்பனிங் சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணலன்னு அவர் மேலே பழிய போட்டுருவோம். அண்ட் சிவம் டுபேயோட 50வது மேட்ச் இது இருக்கட்டும், ஒரு மைல் ஸ்டோன். எஸ்ஆர்ஹெச்சில் நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு வச்சுங்களேன், அவங்களே இப்போ ஏற்கனவே இந்த இஷான் கிஷன் இன்சிடென்ட்லேருந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி வருவாங்க. பேக் டு பேக் மேட்ச், நேற்று ப்ராக்டிஸ் கூட பண்ணல அவங்க. பிகாஸ் மேட்சை முன்னாடி என்ன நடந்தது, அங்கேருந்து கிளம்பி வரணும் மும்பைலேருந்து. இட்ஸ் நாட் ஈஸி ட்ராவலிங், செக்இன், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல. ஆனால் அது மைண்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும், இஷான் கிஷன் நடந்தது என்ன ஏது அப்படி இப்படின்னு. ஸோ அது சைக்கலாஜிக்கலி ஒரு ப்ரெஷர், மேக் யூஸ் ஆஃப் தட் ப்ரெஷர். அவங்க ப்ரெஷரில் தான் வருவாங்க. சிஎஸ் கூட ஜாஸ்தி ப்ரெஷர் அவங்களுக்கு தான் இப்போது. அண்ட் எஸ்ஆர்ஹெச்சை நீங்கள் அடிக்கணும்னா டிராவஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஐ டோன்ட் நோ விளையாடுவாரா இல்லையா, மைண்ட் செட் என்னன்னு. நேற்று முந்தானது நடந்த இன்சிடென்ட் இல்லைன்னா கூட அவர் டீமில் இடம் இல்லை. ஏன்னா கடந்த 8 மேட்சாகவே இல்லை, ஸ்கோரே பண்ணல. அவர் 2, 3, 4, 5, 6 ஃபோன் நம்பர் மாதிரி. ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் 100 அடித்தார். அபியஸ்லி நிதிஷ் ரெட்டி, என்ரிச் கிளாஷன், அங்கித் வர்மா, நியூ பாயிண்ட் மிடில் ஆர்டர், அவர் நல்லா விளையாடு. இவங்களெல்லாம் நீங்கள் அவுட் பண்ண தான் முடியும், அது தெரியும் தோனிக்கு. சிஎஸ்கேக்கு ரச்சின் ரவீந்திரா எவ்வளோ சான்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியல. அண்ட் 100 பால் விளையாண்ட ஓப்பனர்ஸ் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இவர் தான் லோவஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆமாம், ஓப்பனர்ஸ் 100 பால் விளையாடிருக்கணும் ஓப்பனரில்.
ரச்சின் ரவீந்திரா, ஷேக் ராஷித் அப்வியஸ்லி 213 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்ட ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பாக விளையாட வைங்கப்பா. அதே மாதிரி டூபே நம்பி இருக்கு. டூபேயோட ஸ்ட்ரைக் ரேட் 133 தான். நேற்று வந்த பையனுக்கு 213 ஸ்ட்ரைக் ரேட் அந்த ஆயுஷ். அப்புறம் விஜய் சங்கர் ஃபீல்டராக விளையாட போகிறாரா, பேட்ஸ்மேனாக போலரா, இம்பாக்டா ஆடணும். அதே மாதிரி ஜடேஜா, ஓகே வி ஹவ் டு வெயிட். உங்களோட மெயின் ஜாப் இஸ் டேக்கிங் விக்கெட்ஸ். அப்புறம் வந்து மேலே வந்து 50லாம் அடிச்சு பேட்டை சுற்றி காட்டலாம். அப்படி இப்படி விக்கெட் எடுங்க, எதிர ஆள் அவுட் பண்ணும். அது ரொம்ப எல்லாத்துக்கும் மேலே டெவால் பிரேவிஸை விளையாட வைங்க. இல்லைன்னா அவுடேட்டட் ஐடியாவோட போகிறோன்னா வி ஆர் செக்யூர்டு 11 ரெடி பண்ணிட்டு இருக்கோம். காம்பினேஷன் ரைட்டாக பண்ணுவோம் நாங்கள் அடுத்த சீசனுக்கு. அடுத்த 3 வருஷத்துக்கு சேர்த்து இப்போயே பிளான் பண்ணுங்க. அப்போ புரியுதுங்களா? பிரேவிஸ் வந்து இப்போ சார் டச் இல்லையா சார் வேணா டச்சில் இல்லை. உலக கிரிக்கெட் வந்து கண்ணை திறந்து பார்க்கணும். சிஎஸ்கே மட்டும் கிடையாது, உலக கிரிக்கெட் முடிஞ்சு போன T20 லீக்ல 291 ரன் அடிச்சிருக்காரு இந்த டேவில் பிரேவிஸ். ஜூனியர் ஏபிடி ஸ்ட்ரைக் ரேட் 184. இந்த லீக்ல அதிகமாக சிக்ஸ் அடிச்சதை இவர் தான் 25 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால பிளே ஹிம். அப்படி தான் ஆயுஷ் மித்ரையும் தெரியாது. நம்ம வந்து அடிக்கல ஃபார்மில் இல்லை, அதில் ஃபார்மில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ மேலே. ஸோ அதுதான் சொல்கிறேன். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னும் அவங்க போலர்ஸ் வீக் தான். மேக் யூஸ் ஆஃப் தட். ஏன் வீக்கு சொல்கிறேன்னா 10 விக்கெட் ஒரு போலர் கூட அவங்ககிட்ட எடுக்கல. அது பேட் குமின்ஸ் ஆகட்டும், ஷமி ஆகட்டும், ஹர்ஷல் பட்டேலோ, இல்லை யஷான் மலிங்கான்னு ஒரு புது ஃபாஸ்ட் பாலர் வந்திருக்காரு. அவர் ஜீஷான் அன்சாரி, ராகுல் சார் ரெண்டால். அதனால் புட் ப்ரெஷர் போடுங்க அவங்க. அண்ட் என்னோட பிளேயிங் லெவலில் இன்னும் மோர் டீட்டெயில் அதை பற்றி பேசுகிறேன். யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, என்ன ஏதுன்னு. அப்புறம் பிச்சு லோ அண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும் சிஎஸ்கே, உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் அது 5வது மேட்சா இந்த மோர் யூ பிளே பிச்சு டயர்ட் ஆகிடும். லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும். எந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறாங்க தெரியல. அது 7-8 சர்ஃபேஸ் இருக்காங்க. ரெட் சாயிலா, பிளாக் சாயிலா, அதில் 2 மிக்ஸ் பண்ணி கலவையா, அதெல்லாம் எனக்கு தெரியல. அது பிச் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லுவார், மேத்யூ ஹேட்டன் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலி ஆவரேஜ் ஸ்கோர் சென்னையில் 164. ஆனால் 195 ஆர்ஜிபி அடிச்சுட்டு போச்சு. அது மாதிரி தர முடியாது. வெதர் இப்போ ஹாட் அண்ட் ஹியூமிடாக இருக்குது. டியூ கண்டிப்பாக வரும். டியூ மே கம் செகண்ட் இன்னிங். அதே நீங்கள் பழி தூக்கி போட முடியாது. ஏன்னா இந்த வாட்டி தான் 2வது இன்னிங்ஸில் 10 ஓவருக்கு அப்புறம் புது பால் எடுக்கலாம் நீங்கள். ஸோ அந்த நல்லிஃபை ஆகிடுது உங்களுக்கு அந்த டியூ ஃபேக்டர். ஸோ அதை வச்சுட்டு அதனால தான் தோத்தன்னு டியூவை காட்டுறது, டாஸ்னால தான் சார் தோத்தேன் அப்படின்றது. பட் இதெல்லாம் கிடையாது. யூ பிளே குட் கிரிக்கெட், யூ வின். யூ பிளே பேட் கிரிக்கெட், யூ லூஸ். சிம்பிள் ஃபார்முலா, அவ்வளோதான். அன்இவன் டைமென்ஷன் ஆஃப் த கிரவுண்ட் வேறு. ஒரு இடத்துல 60 மீட்டர் இருக்கும், 6, ஒரு இடத்துல 80 இருக்குது, 70, இது மாதிரி இருக்கும். பார்ப்போம் அந்த ரோப்பை எந்த இடத்துல செட் பண்ணுறாங்கன்னு. அது ஜீஷான் அன்சாரி, ராகுல் சார் அவங்க வந்து ரொம்ப சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவங்களுக்கு பயங்கரமாக அடி விழுந்துட்டுருக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட். ஸ்பின்னர் பயந்து இப்போ லாஸ்ட் 4 ஓவர் பார்த்துக்கிறேன். சீக்கிரமாக அவங்க வந்து டெத் ஓவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 20 ஓவருமே டெத் ஓவர் நினச்சிட்டு போங்க பேட்டிங் பண்ணுறதுக்கு. அண்ட் சிஎஸ்கே 25 விக்கெட்டு விட்டுருக்காங்க. ஸ்பின்னர்கிட்ட சொல்கிறேன். 6.61 தான் ரன் ரேட்டு. ஸ்பின்னர்கிட்டே 25 வாட்டி அவுட் ஆயிருக்கும். அதனால் ஜீசான், ராகுல் சார் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. மேக் யூஸ் ஆஃப் தட். ஆனால் ரெக்கார்டு சேஜர் 25 வாட்டி இந்த சீசனில் ஸ்பின்னர்கிட்ட அவுட் ஆயிருக்கும். இவ்வளோக்கும் நம்மளுக்கு தான் இருக்கிறது ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி. அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அங்கே தான் நம்மகிட்ட தான் இந்த சோ கால்டு ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது, ஸ்ரேயாஸ் கோபால் இத்தனை பேர் இருக்காங்க. இருந்தாலும் ப்ராக்டிஸில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனிவே இதுதான் பார்ப்பேன் என்ன ஒன்று. அண்ட் ஆஸ் ஆஃப்னா 50-50 தான். நான் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுல என்ன ஆக போகுது இப்போது. அங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியாது. பிளேயிங் 11 வரும்போது தான் தெரியும் யார் யாருன்னா இருக்காங்க. அப்டேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுங்கள். பிறகு லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.